திரு கேசிபி, நான் உங்ககிட்டதே தொடங்குறேன். அதிமுகவினுடைய பேரிடர் எடப்பாடி பழனிசாமி, பெருந்துயர் எடப்பாடியின் தலைமை அப்படின்லாம் நீங்க பதிவிட்டு இருந்தீங்க, அதை பார்க்க முடிஞ்சது. அதிமுக தாவேகா கூட்டணி அப்படின்னு பேசப்படக்கூடிய அடிப்படையில எடப்பாடி பழனிசாமி என்ன திட்டத்துல இருக்கிறாரு, என்ன நினைக்கிறாரு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? அதாவது தாவேகாவோட அதிமுக கூட்டணி என்பது தாவேகா தரப்புல இருந்து இதுவரை யாரும் பேசல, உறுதிப்படுத்தல. அடுத்து கீழ்மட்டத்தில் ஒரு பெரிய அளவில் அந்த தொண்டர்கள் திரண்டு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை வரவேற்கவோ இல்லை அவருடைய கூட்டங்களில் கலந்து கொள்ளவோ இல்லை. ஒரு 5 பேர் 10 பேர் அந்த அளவில் தான் அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்க அது ஒரு ஆர்வ கோளாறில் அவங்க செய்கிறாங்க, அல்லது அவர்களுக்கு ஒரு விளம்பரத்துக்காக வந்து செய்கிறாங்க. ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர், அதிமுகங்கிற ஒரு மாபெரும் இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர், 4.5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தவர், அதை கடந்து போயிருக்கணும். இவர் அதை ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி பிள்ளையார் சொல்லி பெரிய கூட்டணிக்கு என்று பேசியது வந்து ஒரு அதிமுக தொண்டர்களே இல்ல, அது கொடி அசைத்ததே அதிமுக தொண்டர்கள் தான், அதிமுக காரவங்க தான் அப்படின்னு சொல்றாங்களே. இல்லை, அதுதான் இருக்கலாம். ஏன்னா அது கூட சமூக வலைதளத்தில் வேடிக்கையாக போட்டாங்க. டிவிகேவாக இருந்திருந்தால் அவங்க மரத்து மேலே நின்று காமிச்சிருப்பாங்க, அல்லது டிரான்ஸ்ஃபார்மர் மேலே நின்று காமிச்சிருப்பாங்க. இவர் ரொம்ப டிசிப்ளினாக கூட்டத்துக்கு நடுவில் இருந்து காட்டுறாரு. அது சமூக வலைதளங்களில் சில செய்திகள் அந்த மாதிரி கேலியாக கூட போட்டாங்க. அப்போ இது வந்து தவிர்த்திருக்கணும், அல்லது ஏதோ ஆர்வ கோளாறுல கீழே நடந்தா கூட ஒரு தலைவர் மட்டத்தில் அதற்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் வந்து இவர் கொடுக்க இல்ல. அப்படி போற போக்குல எதையாவது ரெகக்னைஸ் பண்றவரோ பேசிட்டு போறவரோ இல்ல இல்லையா எடப்பாடி பழனிசாமி? அது அவருடைய விருப்பமும் அதுவாகத்தான் இருக்கா? அவர் விரும்புறார், அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அவர் வந்து பாஜகவோடு கூட்டணி உறுதிப்படுத்துவதற்கு முன்பாகவே விஜயோட கூட்டணிக்கு திரு குருமூர்த்தி அவர்களே ஒரு பத்திரிகை உங்க புதிய தலைமுறையினுடைய ஒரு பேட்டியில சொல்லியிருப்பார். அதாவது நாங்கள் காலம் கடத்தினால் திரு எடப்பாடி பழனிசாமி விஜயோடு கூட்டணியை அமைத்து விடுகிற சூழ்நிலை இருந்தது, அதனாலதான் நாங்க உடனடியாக பாஜகவோடு அந்த கூட்டணியை உறுதி செய்தோம். இது திரு குருமூர்த்தி உங்க புதிய தலைமுறை சொல்லியிருக்கார். அப்ப அந்த எண்ணம் அவருக்கு வந்து இருந்தது. ஆனா அப்ப அந்த பர்சனாலிட்டி கிளாஷ், யாருக்கு எத்தனை சீட்டு, யாரு சிஎம், இதுல வந்து இது வேண்டான்னு சொல்லி பாஜக கூட போயிட்டாரு, அல்லது பாஜக அழுத்தத்துக்கு போயிட்டாரு. இப்போ போனதுக்கு அப்புறம் விஜயனுடைய நிலைப்பாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் பாஜகவுக்கு கொள்கை எதிரி என்பதாக இருக்கிறார். பாஜக இருக்கிற இடத்துல நாங்கள் பயணிக்க முடியாது என்பதை வந்து தெளிவுபடுத்திட்டார். ஆனா எடப்பாடி பழனிசாமி இதை விரும்புகிறார். ஆனா அதே சமயத்தில் அவர் பாஜகவை விட்டு வெளியில வர முடியாது. ஏன்னா இப்ப அவருடைய இந்த சுற்றுப்பயணத்துல கூட பாஜகவுக்கு வக்காலத்து வாங்கித்தான் நிறைய இடத்துல அதாவது பிரச்சாரமே செய்தார். பாஜக நல்ல கட்சி, எல்லோரும் நம்பி அதற்கு வாக்களிக்கணும் என்பதாகத்தான் அவருடைய பிரச்சார கூட்டங்களே வந்து அமைந்திருந்தது. இந்த ஒரு சூழ்நிலையில மத்தியில் இருக்கிற பாஜக இந்த கரூர் சம்பவத்துக்கு சில விஷயங்களை விஜய்க்கு ஆதரவாக ஒரு தோற்றம்னா அவங்களுடைய நோக்கம் அடுத்து வர்ற நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தலில் மும்முனை போட்டியாக இருந்தாலும் கூட திமுக காங்கிரஸ் என்று வருகிற பொழுது ஒருவேளை விஜய் நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு பயன்படுவார்கள் என்று எதிர்கால கணக்கில் தான் பாஜக வந்து செயல்படுறாங்க. ஆனால் அவர்களுக்கு சட்டமன்றத்தை பற்றி ஒரு பெரிய ஆர்வம் பெரிய அளவில் இல்லை பாஜகவுக்கு. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த முறை, அதுவும் குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வாழ்வா சாவா, அதாவது எப்படியாவது இந்த முறை ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கார். அப்படி அந்த ஆட்சி அமைக்கப்பெற்றால் மட்டும்தான் அவருடைய தலைமை வலிமையாக தொடர வந்து முடியும். அடுத்து விஜயனுடைய பலமே ஆன்டி திமுக, ஆன்டி பிஜேபி, ஆன்டி எடப்பாடி. அதிமுகவிலேயே எடப்பாடி பழனிசாமி வந்து கட்சியை சிதறடித்து கட்சிக்கு உள்ள, அதாவது அதிமுக எதிர்ப்பல்ல, எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை கேள்வி கேட்பவர்கள், அது கட்சியிலிருந்து விலக்கப்பட்டவர்கள், அதையெல்லாம் வந்து பெரிய அளவில் அவர் ஒன்றும் அதிமுக விமர்சிக்கலையே. திமுக எதிர்ப்பு இருந்த அளவுக்கு, பிஜேபி எதிர்ப்பு இருந்த அளவுக்கு தாவேகா ஒன்றும் இபிஎஸ் அவர் நாமக்கல் கூட்டத்தில் அதிமுக விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். ஆமா, விமர்சிக்கிறதுக்கு ஒரு துவக்கம் அது. அப்ப அந்த பாஜகவோடு கூட்டணி அதிமுக அமைத்ததை பிடிக்காத அதிமுக தொண்டர்கள் பெரும்பாலானவர்கள் இருக்கிறாங்க, வாக்காளர்கள் நிறைய பேர். எனக்கு இதுல கேசிபி இப்போ
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் தன்னுடைய கூட்டணிக்கு வருவதை விரும்புகிறார், இல்ல தாவைக்காவோட தான் கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு விரும்புறாரு அப்படின்னா அப்ப பாஜகவோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அவங்களும் அதை விரும்புறாங்களா? ஒருவேளை பாஜக அப்படின்னு இருந்தா விஜய் எப்படி வருவாரு? ஒருவேளை விஜய் வராருன்னா பாஜகவை கழட்டி கூட விட்டுருவாரு அப்படின்னு தினகரன் சொல்றாரு. அதாவது எடப்பாடி பழனிசாமி விரும்புறதோ பாஜக விரும்புறதோ இல்ல, விஜய் விரும்புறாரா? இது ஒருதலை காதலா நமக்கு தெரியாது. இவங்களுக்கு வந்து ஒருதலை காதலா இருக்குது. விஜய் வந்து தன்னுடைய விருப்பத்தை நான் கூட்டணி சேரலான் இருக்கிறேன், நான் யாரோட சேர்றதுன்னு பரிசீலித்துக் கொண்டு இருக்கிறேன். நான் கேக்குறேன், விஜய் வருகிறாருன்னே வச்சுக்கோங்க, ஒரு ஹைப்போதெட்டிக்கலா. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி விஜயனுடைய வருகையை விரும்புறார் அப்படின்றத நம்ம தெரியுது. பிள்ளையார் சுழி போட்டாச்சுன்னு பேசுறாரு, பாருங்க கொடி அசைச்சிருச்சு அப்படின்லாம் பேசுறாரு. அப்போ விஜய் வருகிறார் அப்படின்னா விஜயுடைய தலைமையை ஏற்க இவர் தயாராகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அவங்க தலைமையில கூட்டணி, சிஎம் கேண்டிடேட் விஜய், அதுதான் அவங்களுடைய பிரகடனமே அதுவாக தான் இருந்தது. அப்ப இபிஎஸ் அதுக்கு தயாரா இருக்கிறாரா? இல்ல, எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி தலைமையில பயணிக்கிற அந்த என்டிஏ கூட்டணியில ஒரு கூட்டாளியாக விஜய் சேர்ந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கிறார். அதுதான் இவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. இப்ப ஒரு பிரச்சார கூட்டம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, விஜயும் போறாரு, எடப்பாடி பழனிசாமியும் போறாரு. அந்த இடத்துல நிச்சயமா ஒரு பர்சனாலிட்டி கிளாஷ் வந்து வரும். அது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் ஆபத்தா போகும். எப்படி விஜயகாந்த் ஜெயலலிதா அம்மா காலத்துல ஏற்பட்டதோ யாராவது ஒருத்தருக்கு அழிவு நிச்சயம். அழிவுன்னா கட்சியினுடைய சரிவு. முதற்கட்ட கருத்தை நம்ம இன்னுமே அது கூட டீடைலா பேசலாம்.